சரிம்மா, இன்னைக்கு 2-3 நாளாகவே சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயம்தான். சமூக வலைதளத்தை நாம் எப்படி பயன்படுத்தணும், நம்மளை சுற்றி என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறத நாம் சரியாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது இந்த 2 நிகழ்வுகள் நமக்கு உதாரணம். இப்போ உங்களுக்கு அந்த நிகழ்வு பற்றி தெரியுமா? அதனால அவேர்னஸ் இருக்கா? இது எப்படி இந்த சிக்கலை எல்லாம் தீர்க்கலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரி, நீங்கள் பேசுங்க. ஹாய், குட் ஆஃப்டர்நூன். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. என்னன்னா பஸ் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க, சீட்டிங் கெப்பாசிட்டியோட பஸ்ஸில் கொஞ்சம் கூட்டமாக இருக்குது, அதனால நின்றுட்டு பக்கத்தில் நிற்கிற மாதிரி தான் சுச்சுவேஷன் இருக்குது. அப்போ வந்து என்னென்னா ஒரு லேடி ஃபோட்டோ எடுக்கிறாங்க, வீடியோ எடுக்கிறாங்க, ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அதில் வந்து ஒருத்தர் வந்து என்ன தப்பாக டச் பண்ணுறாரு அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணி வீடியோ எடுக்கிறாங்க. ஆனால் அவர் வந்து திரும்பி அந்த பக்கம் நிற்கிறாரு, இவங்க அவரை பார்த்து திரும்பி எடுக்கிறாங்க. மேபி அந்த மாதிரி டச் பண்ணிட்டு கூட அவர் திரும்பி இருக்க வாய்ப்பு இருக்குது. என்ன இதுன்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி எடுத்திருக்காங்க, இந்த மாதிரி தப்பா டச் பண்றாரு அப்படின்னு எடுத்திருக்காங்க. இது போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த வந்து போஸ்ட் பண்றாங்க. இதை போஸ்ட் பண்றதுக்கு அப்புறமா வந்து என்னன்னா அவரை என்னன்னு என்ன ஏதுன்னு கேட்காமே அவரை போட்டு எல்லாம் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி பண்றியே, ஏன் இப்படி பண்ற, இது பண்ணல அப்படின்னு இது பண்ணியிருக்காங்க. அதனால கொஞ்சம் மன உளைச்சலானவர் சூசைட் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் தான் கேஸ் இது பண்ணுறாங்க. அவங்க சும்மா இந்த மாதிரி ரீல்ஸ் இது போடணுங்கிறதுக்காக இந்த மாதிரி வீடியோ எடுத்திருக்காரு. அவர் அதை ரொம்ப சென்சிட்டிவாக எடுத்துக்கிட்டு அவர் சூசைடில் ஈடுபட்டிருக்காரு அப்படின்னு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ இவங்களை அரெஸ்ட் பண்ணி இது பண்ணுறாங்க. மெயினான விஷயம் ஒன்று என்னன்னா, தப்பாக டச் பண்ணாங்கன்னா அங்கே உங்களால் முடியாட்டி பக்கத்தில் உள்ளவங்க யார்கிட்ட சொன்னால் சட்டையை பிடிச்சி கேட்க போகிறாங்க, ஏதோ பண்ண போகிறாங்க. அப்படி இல்லாட்டி டேரெக்டாக கண்டக்டர் சொன்னால் போலீஸ் ஸ்டேஷனில் வண்டி விட போகிறாங்க. அது ஒரு இது மெயினான இது. அதுக்கப்புறம் மெயினாக ஒன்று என்னென்னா சீட்டிங் கெப்பாசிட்டிஸ் ரொம்ப அதிகமாக, இதுக்கு ஏற்ற 60 சீட்னா ப்ளஸ் 10 ஸ்டாண்டிங் அந்த மாதிரி இதுனா கூட ஓகே அட்ஜஸ்ட் பண்ணலாம். அந்த மாதிரி இருக்காது. இந்த மாதிரி கூட்ட நெரிசலான இதில் யாரும் வேணும்னு சில பேர் வரசாமல் கூட இருக்கலாம். அந்த மாதிரி தான் சுச்சுவேஷன் என்ன ஆகணும் அப்படிங்கிற இது இருக்குது. இருக்கிற பாப்புலேஷனுக்கு போதிய அளவுக்கு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸும் இல்லை. அது கூட இதுக்கு ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன், கோர் ரீசன்னு சொல்லலாம். அப்புறம் அந்த லேடியோட கைண்ட் ஆஃப் தாட் ஸ்ட்ரக்சர் அது சொல்லலாம். இவர் சொன்ன மாதிரி அந்த கேரளால அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. அதே மாதிரி இவர் சொன்ன மாதிரி அந்த லேடி வந்து அப்பவே நினைச்சிருந்தாங்கன்னா யாராச்சும் பக்கத்துல கூப்பிட்டு இருக்கலாம், ஏதாச்சும் எதாவது பண்ணியிருந்தா மேபி அந்த லேடிக்கு வந்து அந்த இடத்துல சேஃப்டியா இருந்திருக்கும். அதே அவர் தப்பு பண்ணியிருந்தாரு கூட அந்த இடத்துல எல்லாருமே அவரை கேட்டிருப்பாங்க. மேபி இதுக்கு மேலே அந்த மாதிரி தப்பு நடக்காம அந்த பஸ்ல எல்லாருமே அந்த மாதிரி பார்த்துக்குவாங்க. நெக்ஸ்ட் வந்து சொல்ல போனோம்னா அவருக்கு மெயினாக அவர் சூசைட் பண்ணதுக்கான காரணம் வந்து நம்ம பீப்புள்ஸ் மட்டும்தான். பிகாஸ் அவர் அந்த பொண்ணு வந்து ரீல்ஸ் எடுத்து இந்த மாதிரி போட்டது அவள் தப்பு கிடையாது. மேபி தப்பா இருந்திருந்தாலும் லைக் பீப்புள்ஸ் நம்ம எல்லாருமே அதை லைக் பண்ணி அதை பத்தி தெரியாம நம்மளே அவரை போர்ட்ரேட் பண்றோம் தப்பா. அந்த மாதிரி இவர் இப்படிதான் இருப்பாருன்னு சொல்லி நம்ம வந்து நம்ம பீப்புள்ஸ் எல்லாம் லைக் போட்டு நிறைய கமெண்ட் பண்ணனால மட்டும்தான் அவரோட சூசைடுக்கு வந்து அந்த பொண்ணு வந்து ரீசனா இருக்கா. நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த சிச்சுவேஷன்லையோ அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நம்மளை யோசிச்சாதான் நம்ம வந்து நெகட்டிவாவோ இல்லை பாசிட்டிவாவோ நம்ம கமெண்ட் பண்ண முடியும். நம்ம சொசைட்டியில் வந்து பீப்புள்ஸ் எல்லாம் நெகட்டிவாக கமெண்ட் பண்ணதுனால என்னென்னு அந்த ஃபுல் வீடியோ பார்க்காம அந்த கமெண்ட் பண்ணதுனால தான் இப்போ அந்த மனுஷன் இப்படி போயிட்டாரு. இப்போது நம்ம இதுக்கப்புறம் அப்கமிங் ஃபியூச்சர் அந்த வீடியோஸ் இந்த மாதிரி ரீல்ஸ் ஒரு கண்டென்ட்டுக்காக இந்த லெவலுக்கெல்லாம் போய் வீடியோஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. மைட்பி இதுக்கப்புறம் வந்து ஒரு கண்டென்ட்காக இந்த மாதிரி எல்லாம் எடுக்கக்கூடாது, அந்த மாதிரி நம்ம யோசிப்போம். இப்போ வந்து பாப்புலாரிட்டிக்காக என்ன வேணால் செய்யறதுக்கு எல்லாருமே துணிகிறாங்க. அதே மாதிரி தான் இதுவும் அந்த பொண்ணு வந்து ஃபேமஸ் ஆகிறதுக்கோசரம் வீடியோ எடுத்திருக்கு. ஆனால் அங்கே என்ன நடந்துச்சு எதுவுமே இப்போ நாமளும் அது டக்குன்னு பார்த்த உடனே சரி அவர் மேலதான் தப்பு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டோம். ஆனா அதுக்கப்புறம் அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ண பிறகுதான் தெரியுது இது ஒரு பாப்புலாரிட்டிக்காக எடுத்திருக்காங்க. இப்ப இருக்கிற எல்லாருமே இந்த ரீல்ஸ் அதுக்கு எவ்வளவு ஃபேமஸ் ஆக முடியும், அது என்ன அதுக்காக என்ன பண்ணாலும் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கான போகிறதுக்கு எல்லாருமே ரெடியா இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த இன்சிடென்ட் தான். அவங்க மேபி ஃபேமஸ் ஆகணும்னு நினச்சா பாசிட்டிவ் வேல கூட சோஷியல் மீடியாவில் அவங்க போட்டு வந்து நிறைய அவங்களுக்கான ஃபேம் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கலாம். நெகட்டிவாக போகணுங்கிறதுக்கு வேண்டி இந்தமாரி பண்ணக்கூடாது. அது மித்தவங்களோட லைஃப்லையுமே வந்து பாதிக்கக்கூடும். நிறைய பாசிட்டிவ் வே இருக்குது. நம்மளோட மித்தவங்களுக்கு என்ன தேவைங்கிறத வந்து நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அது மூலியமாகவும் நம்ம வந்து ஃபேமஸ் ஆகலாம். நிறைய பாசிட்டிவ் ஆன
பாசிட்டிவ் இந்த சொசைட்டிக்கு எதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் போட்டு பாசிட்டிவ் வேவை கூட கிரியேட் பண்ணலாம். நெகட்டிவாக வந்து எந்த ஒரு இதுவுமே வந்து போடக்கூடாது சோஷியல் மீடியாவில் வந்து. we have to use positive way. நம்ம சோஷியல் மீடியா வந்து நல்லதுக்கு யூஸ் பண்ணலாம். ஆனால் இவங்க யூஸ் பண்ணது வந்து தப்பான முறையில் இருக்குது. அவங்க வந்து இது மாதிரி வீடியோ எடுத்து போட்டதுனால ஒருத்தவங்க உயிரே போயிடுச்சு. நம்ம கமெண்ட் பண்ணதும் தப்பு தான். அந்த பொண்ணு வீடியோ எடுத்து போட்டோன்னே வந்து அந்த என்ன ஏதுன்னு நம்ம விசாரிக்காம நம்ம பாட்டுக்கு அவங்கள திட்டி அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க. இது வந்து தப்பு தான் நானும் சொல்கிறேன். சோஷியல் மீடியா வந்து நல்ல விஷயத்துக்கும் யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் வந்து ரீல்ஸ் வந்து தேவையில்லை. அந்த ரீல்ஸ் போடுற டைமில் வந்து அவங்க வந்து யார்கிட்டயா சொல்லியிருக்கலாம். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் வந்து ரீல்ஸ் தேவையில்லை. நல்ல இப்போ வேறு யாராவது பிஸ்னஸ் ஏதாவது பண்ணுறாங்க, அது டெவலப் பண்ணுறாங்க, அந்த மாதிரி விஷயத்துக்கு மட்டும்தான் ரீல்ஸ் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி விஷயத்துக்கு யூஸ் பண்ணணும். சரி, ஓகே, இவ்வளோ பெரிய இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஆனால் வந்து எல்லா ரீல்ஸ் வந்து என்டர்டைன்மெண்ட்டுக்குன்னு தாண்டி நம்மளோட ரியல் லைஃப்பில் என்ன பண்ணுறோமோ அதை வந்து டெய்லியுமே நம்ம ரீல்ஸ் அப்லோட் பண்ணிட்டுக்கிறோம். ஸ்டேட்டஸ், ஸ்டோரி அப்படின்னு போட்டுக்கிறோம். நம்மளோட ஃபோட்டோஸ் வந்து ஆன்லைனில் அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட் அது என்ன ஆக போகுது, எப்படி ஆக போகுது நம்ம தெரிஞ்சு அப்லோட் பண்ணணும். ஸோ மேபி அவங்க பண்ணியிருக்காங்க, அப்படி அந்த ரீல்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா மேபி அவங்களோட தப்பு, அடுத்து வியூவர்ஸோட தப்பு. அது என்னென்ன கமெண்ட் பண்ணாமல் நம்ம தான் ஜட்ஜி அப்படின்னு எடுத்தோடனே நம்ம ஒரு ரிசல்ட் கொடுத்துறது அவங்களுக்கு. அவன் கேரக்டர் அப்படி தான், அந்த பொண்ணோட கேரக்டர், அந்த பொண்ணு நல்ல பொண்ணு. ஏன்னா மேக்ஸிமம் இருக்கிறது பசங்களோட லாஜிக் என்னன்னா, ஒரு பொண்ணை பார்த்தோன்னே லைக் ஷேர் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஸோ அந்த பொண்ணே தப்பு பண்ணியிருந்தாலும் இல்லை அவரே தப்பு பண்ணியிருந்தாலும் இங்கே என்ன வந்து எல்லாருக்குமே மைண்டில் செட் ஆயிருக்குன்னா, இவர் தான் தப்பாக பண்ணியிருக்காரு. அவ்வளோ கூட்டத்தில் அங்கே வீடியோ எடுக்கிறதுக்கு அவங்களால ஃபோன் எடுக்க முடியுதுன்னா நகர்ந்து போக எவ்வளோ நேரம் ஆயிருக்கும். ஆனால் அவங்க நகர்ந்து போகல. அந்த தப்பை அவங்க அந்த கரெக்டான வேலையை அவங்க செய்யலை. அவங்க தான் பக்கம் போய் வீடியோ எடுத்துருக்க மாதிரி நமக்கு வியூ ஆயிருக்கு. ஆனால் வந்து இது என்னன்னா, போலீஸ்க்கு தான் கரெக்டாக தெரியும். விசாரிச்சு அந்த பொண்ணு என்ன தப்பு பண்ணுச்சு, இவர் என்ன தப்பு பண்ணாருன்னு பார்த்தா தான் கரெக்டான ஆன்சர் சொல்ல முடியும். இது வந்து நம்மளாலும் கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே சிறந்தது. ஏன்னா இது மாதிரி பண்ணாதான் கரெக்டான ஆன்சர் நம்மளால சொல்ல முடியும். மாடர்ன் வேர்ல்டில் எவ்வளவோ மாறிட்டு இருக்குது லைஃப். எவ்வளோ சீக்கிரம் இம்ப்ரூவ் ஆகுதோ மாடர்ன் வேர்ல்டு, டிஜிட்டல் வேர்ல்டில் அவ்வளோ ட்ராபேக் யங்ஸ்டர்ஸால் இருக்குது. ஸோ அந்த ஒரு ட்ராபேக்கில் வந்து என்ன சொன்னோன்னா, இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ், யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாரையும் சொல்லலாம். ஏன்னா மேபி அவங்க ஏதாச்சும் அவங்க எஃபெக்ட் போட்டு முன்னேறதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. சில பேர் பேட் விஷயத்தில் தப்பாக கமெண்ட் பண்ணுறது, அவங்கள ட்ரோல் பண்ணி இது மாதிரி முன்னேறலாம் அப்படின்னு பார்த்து இப்போ ஒரு மிகப்பெரிய ஸ்பாயிலாக இருக்குது கேரளாவில். அவரோட உயிரே போயிடுச்சு. இதுக்கு வந்து யாராலையும் பதில் சொல்ல முடியாது. இது வந்து என்ன பண்ணுறதுன்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். ஒரு டைம் யோசிச்சு நம்ம எதுவுமே ஜட்ஜ் பண்ணக்கூடாது. எடுத்த உடனே ஷேர் பண்ணுறோமா, எந்த காரணத்துக்காக இதை ஷேர் பண்ணுறோம். என்டர்டைன்மெண்ட் வீடியோ ஷேர் பண்ணலாம், அது பிரச்சனையே கிடையாது. என்டர்டைன்மெண்ட் காமெடி வியூஸ் வருதோ ஷேர் பண்ணலாம். மற்றபடி ஆன்லைனில் வந்து அவாய்ட் பண்ணணும். நம்ம இன்ஸ்டாகிராம் இருக்குது அப்படின்னா அதை கொஞ்சம் நம்ம அவாய்ட் பண்ணணும். அதில் அதிக பேர் இருக்காங்க, டிஜிட்டல் வேர்ல்டில் அதிக பேர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் ஒரு நியூஸ் நீ போடுற அப்படின்னா, இப்போ என்னோட ஃபோட்டோ நான் போடுறேன் அப்படின்னா அது எல்லாருக்குமே போகும். ஸோ ப்ரைவேட் ஃபோட்டோ வச்சுருக்கிறவங்களுக்கும் சேஃப் இல்லை, பப்ளிக்காக இருக்கவங்களுக்கும் சேஃப் இல்லை. எப்படியோ அது ஒரு வழியில் மிஸ்பிஹேவ் பண்ண வாய்ப்பு இருக்குது, யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு ஏதாச்சும் பண்ணுறோம் அப்படின்னா ஆன்லைனில் ஃபுல் சேஃப் அண்ட் செக்யூராக பண்ணணும். ஓகே, நிறையா விஷயங்கள் சொன்னீங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் மீடியாவை நம்ம கையில் தான் இருக்குது. எல்லாமே எதை பார்க்கணும் எதை பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது நம்ம தான் தீர்மானிக்கிறோம். ஒரு சின்ன கேப் கிடச்சோன்னே எடுத்து மொபைலில் தான் பார்க்குற மொழியை, அந்த மொபைலை பார்க்குறது நமக்கு தேவையாக இருக்குதா தேவையா இல்லையா, எது தேவையோ அதுக்கு மட்டும் அந்த மொபைலை பயன்படுத்திட்டு தேவையில்லாத விஷயம் தவிர்த்தாலே பெருவாரியான சிக்கல்கள் இங்கே குறைஞ்சிது. நம்ம நண்பர் தான் லைக் போடணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று ஒருத்தர் மேம்பாலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 3 பேர் புதுசாக வாங்கின வண்டியை பார்த்தீங்க அப்படின்னா வீலிங் பண்ணி ஓட்டியிருக்கிறாங்க ரீல்ஸுக்காக. வீலிங் பண்ணது என்ன ஆச்சுன்னா, கொஞ்சம் வேகம் போய் பார்த்தீங்க அப்படின்னா 3 பேருமே கீழே விழுந்துட்டாங்க. வண்டியிலையும் பெருத்த சேதம், இந்த 3 பேர்த்துக்குமே அடி. அவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கி தர வண்டியில் நம்ம ரீல்ஸுக்காகவும் லைக்கு கமெண்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா போகிறது பார்த்தீங்கன்னா நம்ம உயிருக்கே பாதிப்பு விளையக்கூடியது. இந்த 2 நிகழ்வுகளையும் பார்த்தீங்க அப்படின்னா உயிர் பலிகள் அதிகமாக இருக்குது. ஒருத்தர் இறந்துருக்கிறாரு, இறந்தாலும் அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே பாதிக்குதான். இறந்ததுக்கப்புறம் ஒருத்தர் இப்படி இருக்கிறாரு, இறந்துட்டாரு அப்படின்னு நம்ம வருத்தப்படுறதுக்கு முன்னாடி ஒரு செய்தியை படிக்கிறோம். அந்த செய்தியினுடைய உண்மைத்தன்மையை சரியாக தெரிஞ்சுக்கணும். சமூக வலைதளங்களை பயன்படுத்தும் போது நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா அதுதான் நம்மளை இப்போ ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கு. எந்த நேரம் கிடைச்சாலும் அந்த மொபைலுக்குள்ளேயே தான் நாம் இருப்போம். அப்போ தேவையான மட்டுமே நம்மளுடைய மொபைலை பயன்படுத்தினா பெருவாரியான சிக்கல்கள் குறையும்.
இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மாதிரியான தகவல்களோ இந்த மாதிரியான ரீல்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கும்போது வரும்போது நாம் அதை ஃபார்வேர்ட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, கமெண்ட் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா அப்படிங்கிறத நீங்கள் தான் தீர்மானிக்கிறீங்க. நமக்கு தேவைன்னா நல்ல கமெண்ட் கொடுக்கலாம், அவங்கள வாழ்த்தலாம், உயரட்டும் வாழ்க்கையில். இவர் சொன்ன மாதிரி நிறைய பேர் எப்படியாவது முன்னேறணும்னு நல்ல நல்ல விஷயங்களை எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரியான தகவல் வரும்போது நாம் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லணும். இந்த மாதிரி தவறான கமெண்ட் வரும்போது அதை தவிர்த்துட்டு நாம் அடுத்த கட்ட வேலைக்கு போகணும். சமூகத்தில் இந்த மாதிரியான இருக்கிறவங்கள நாம் ஊக்கப்படுத்தவே கூடாது. சரிங்களா? பெருவாரியான சிக்கல் கம்மியாக இருக்கும். நன்றி.